கேப்டன்ஷிப்பிலிருந்து ரோஹித் விடுவிக்கப்பட்டதால் சமூக வலைதளங்களில் வெளிப்படையாக விரக்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 5 கோப்பைகள், முழுமையான ஆதிக்கம், அவ்வளவு எளிதில் அசைக்க முடியாத எக்கு கோட்டையாக மும்பையை மாற்றி ஆதிக்கத்தின் உச்சத்திற்கு அழைத்து சென்றவர் ரோஹித் சர்மா. IPL தொடரில் பரம போட்டியாளரான சென்னைக்கு பலமுறை கிலி ஏற்படுத்தியவர் ரோஹித் சர்மா. இறுதிப் போட்டிகளில் தோனி படை ரோஹித் படையிடம் பணிந்த சம்பவங்கள்தான் IPL வரலாற்றில் இதுவரை அரங்கேறி உள்ளன. ரோஹித் வென்று வந்த IPL கோப்பைகளில் 3 சென்னையை வீழ்த்தி முத்தமிட்டதுதான். அடுத்த IPL சீசனுக்கான ஏலம் வருகிற 19ஆம் தேதி துபாயில் நடைபெறவுள்ள நிலையில் குஜராத் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை சமீபத்தில் ட்ரேடிங் அடிப்படையில் மும்பை வாங்கியது. அப்போதே மும்பையின் அடுத்த கேப்டன் பாண்டியாதான் என யூகங்கள் முன்வைக்கப்பட்ட சூழலில் அதனை தற்பொழுது மெய்ப்பிக்கும் விதமாக பாண்டியாவை அடுத்த கேப்டனாக்கி அழகு பார்த்திருக்கிறது மும்பை. ஆனால் அடுத்த சீசனும் ரோஹித் தான் தலைமை தாங்குவார் என எதிர்பார்த்திருந்த ரசிகர்களின் மீது மும்பையின் அறிவிப்பு பேரிடியாய் இறங்கியிருக்கிறது. கேப்டன்ஷிப்பை வேணான்னு சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. தொடர்ந்து அவர் கேப்டன்ஷிப்ல இருந்தால் நல்லா இருக்கும். சமூக வலைதளங்களில் வெளிப்படையாக அதிருப்தியையும் ஆதங்கத்தையும் மும்பை ரசிகர்கள் கொட்டி வருகின்றனர். விளைவு, ஒரே இரவில் மும்பை அணியின் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை சரிந்தது. லட்சக்கணக்கான ரசிகர்கள் மும்பை அணியை அன்ஃபாலோ செய்திருக்கின்றனர். இதற்கெல்லாம் மேலாக ஆத்திரத்தில் மும்பையின் ஜெர்சியை சில ரசிகர்கள் எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். கேப்டனாக ரோஹித் தொடர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளனர் ரசிகர்கள். ஒரு வருஷத்துல 5 IPL கப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தொடரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு புகைச்சலை உண்டு பண்ணுது. இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பா ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டன் ஆகி கண்டிப்பா இந்த வருஷம் அவர் கப் எடுத்து கொடுக்கணும். அணியை எதிர்காலத்தில் கட்டமைப்பதற்காக கேப்டன்ஷிப் மாற்றத்தை மும்பை முன்னெடுத்திருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தி அலைதான் வீசிக்கொண்டிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு டிரான்சிஷன் என்ற பெயரில் தோனியை விடுவித்து ஜடேஜாவை கேப்டனாக்கியது சென்னை. தொடர் தோல்விகளால் ஜடேஜா விலக மீண்டும் கேப்டனானார் தோனி. இப்போது மும்பை கூடாரத்தில் ஏற்பட்டுள்ள எதிர்ப்பும் சலசலப்பும் தான் அப்போது சென்னை கூடாரத்தில் ஏற்பட்டது. விளையாட்டில் ஆதர்ச நாயகர்களாக ரசிகர்கள் வரித்துக் கொண்டிருக்கும் வீரர்கள் அவர்களாக விலகுவதற்கும் விலக்கப்படுவதற்கும் வித்தியாசங்கள் ஏராளம். படிப்பினைகளை பெறுவதற்கு முன்பாகவே மீண்டும் கேப்டனாக ரோஹித் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே கோடிக்கணக்கான மும்பை ரசிகர்களின் ஏக்கமும் எதிர்பார்ப்பும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.